வணக்கம். இது ஈட் வெல் குக் வெல் லிவ் வெல். நான் இன்றைக்கி கட்டில் ஃபிஷ் கறி, கணவாய் கறி எப்படி ஜெஃப்னா ஸ்டைலில் வைக்கலாம்னு பார்க்குறேன். இது தேவையான பொருட்களை பார்ப்பேன். கட்டில் ஃபிஷ், மற்றது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், உப்பு, மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு எண்ணெய். அதில் முதல்ல சட்டி காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை காய பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வெந்தயமும் சோம்பும் போட்டு நன்றாக வதக்க வேண்டும். வெந்தயமும் சோம்பும் வதங்கின உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் அனைத்தும் போட்டு நன்றாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வதக்கினா வெங்காயம் ஈஸியாக வதங்கும். அதுக்கு பிறகு வெங்காயம் வதங்கினோன்னா நாங்கள் இந்த கட்டில் ஃபிஷ்ஷை அதுக்குள்ளே கொட்டி அதையும் சேர்த்து வதக்க வேணும். கட்டில் ஃபிஷ்ஷை கொட்டிட்டு தேவையான அளவு மிளகாய் தூள், உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளையும் போட்டு கொஞ்சம் இதுக்கு கிணக்க தண்ணி விட வேண்டாம். ஏனென்றால் இதுலேயே நிறைய தண்ணீர் இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நன்றாக அவிய விடணும். அவிஞ்சு கொஞ்சம் என்னது குழம்பாக இல்லாமல் கொஞ்சம் பிரட்டல் கறியாக இருந்தால் தான் இது மிகவும் சுவையாக இருக்கும். அதால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டி நன்றாக கொதிக்க வச்சு நல்லா பிரட்ட வேணும். பிரட்டி கணவாய் அவிஞ்சவுடன் நல்லா வற்றி தண்ணீர் வற்றி கணவாய் அவிஞ்சவுடன் எலுமிச்சம்பழம் விட்டு இறக்கலாம். இது பாருங்க, இப்போ நல்லா கணவாய் அவிஞ்சிட்டு நல்லா கொதிக்குது. கொஞ்சம் தண்ணி இருக்கிறதால கொஞ்சம் அதை கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்க நல்லா கொதித்து வத்துற அளவுக்கு வந்துட்டு எலுமிச்சம்பழம் விடுற அளவுக்கு கறி ரெடி ஆகிட்டு இப்போ எலுமிச்சம்பழத்தை விட்டு இறக்கலாம். சுவையான கணவாய் கறி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க. தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.